ஜெய்ஹிந்த். இது ஸ்ரீ சாய் விநாயக அகாடமி இராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலங்குளம். ஃபோன் 8360285612. எங்கள் லட்சியம் வேலை நிச்சயம். ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஸோ நம்ம இந்த போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025க்கான பிசிங் நடந்துச்சு. அதில் சில குளறுபடியெல்லாம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இங்கேருந்து போனோன்னா மழை பெஞ்சது. மழை பெஞ்ச உடனே வந்து கிரவுண்ட் வந்து ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கிரவுண்டில் வந்து நிறைய தண்ணி கட்டி கிடக்கு சார், என்னால் ஓட முடியல, ஸ்லிப் ஆகிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணாங்க. ஸோ நம்மளை மாதிரியே வந்து தமிழ்நாடுக்குள்ளவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சந்திச்சாங்க. ஸோ அப்போ சென்னையில் உள்ள நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக ஒருத்தர்கிட்ட பேசினேன். ஸோ அவங்க இதை சம்மந்தமாக நம்ம வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேஸ் போட்டாங்க. ஸோ அவங்க மூலியமாக நம்ம அட்வொகேட்டை பிடிச்சிருந்தோம். ஸோ அட்வொகேட்டை சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸோ அந்த அட்வொகேட் சார் மூலிமா நம்மளும் வந்து என்ன பண்ணியாச்சு, அதில் கேஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா கேஸை போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் வந்து அந்த உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பேப்பர்லேயே பார்த்துக்கலாம். நேற்று அந்த கேஸ் வின் பண்ணி ஆர்டர் காப்பி போட்டாங்க. என்ன அப்படின்னா, யார் வந்து அந்த செலெக்ஷனில் ஆனால் கேஸ் போட்டவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் வந்து 13 ரவுண்ட்ஸ், பாய்ஸ்னால் 13 ரவுண்ட்ஸ் ஓடி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கேர்ள்ஸ்னால் வந்து 4 ரவுண்ட்ஸ் ஓடி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயரத்தில் சில போன வருஷம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் 170 இருந்தவங்களுக்கு இந்த வாட்டி 168 சொல்லி வெளியில் ஏற்றிட்டாங்க. ஸோ இது சம்பந்தமாக நிறையா ப்ராப்ளம் நம்மகிட்ட வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இதையும் நம்ம அந்த அட்வொகேட் சார்ட்ட பேசி ஸோ நம்மளை வந்து என்ன பண்ணியாச்சு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நான் சொன்னதில் இப்போ என் பேச்சை நம்பி பாதி ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறத நம்பி எனக்கு சரி சார் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நேற்று ஆர்டர் போட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரோட ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்லேருந்து நீதிபதி இளந்திரன் சார் வந்து அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பிசிக்கலில் 13 ரவுண்ட்ஸ் முடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு பிசிக்கல் நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி ஹைட் யாருக்கு வந்து குளறுபடி இருந்துச்சோ அவங்களுக்கு வந்து, ஆனால் இது கேஸ் போட்டவங்களுக்கு மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு செலெக்ஷன் வந்து நீங்கள் வந்து பிசிக்கல் இன்னொரு இது வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களும் நம்ம பேச்சை கேட்டு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தடை வந்துச்சுன்னா அதை நம்ம உடைக்கணும். அந்த தடையை தான் இன்றைக்கி நம்ம உடைச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் நம்ம பேச்சை கேட்டாங்களோ அவங்களுக்கான அந்த தடையை இப்போ உடைச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு மறுபடியும் அந்த பிசிக்கல் இந்த வருஷமே அவங்க பாஸ் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்னும் மேக்சிமம் இந்த 12ஆம் தேதியிலேருந்து மெடிக்கல் ஆரம்பிக்காங்க. 12லேருந்து டிசம்பர் 9 வரைக்கும் மெடிக்கல் நடக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் வச்சு இவங்களோட மெடிக்கல் முடிச்சுருவாங்க. இந்த 1 மாதத்தில் கண்டிப்பாக பிசிக்கல் வச்சு விட்ருவாங்க. ப்ளஸ் ஹைட்டும் அளந்து மேக்ஸிமம் கேஸ் போட்டு 217 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் போட்டிருக்காங்க. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அதில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே வேறு ஒருத்தவங்க ஸ்டெப் எடுத்தாங்க, அதோடு நம்ம டைப் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்னோட பேச்சை கேட்டு யார் இது பண்ணாங்களோ அவங்க 100% தாடி பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ பேச்சை கேட்காத ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு. அடுத்த முயற்சியில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த 12ஆம் தேதியிலேருந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளோட மெடிக்கல் நடக்குது. ஸோ நம்ம அடுத்தது மெடிக்கல் போகிறோம். இன்றைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 2-2:30 வரைக்கும் படித்தோம். கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எக்ஸாமும் தமிழ்நாடு போலீஸோட எக்ஸாமும் செமையாக இருக்குங்க. நல்ல ரிசல்ட் நம்ம கொடுப்போம். ஆர்மி ரிசல்ட் செமையாக கொடுத்துருக்கோம், எஸ்எஸ்சிலையும் செமையாக கொடுத்துருக்கோம். பிசிக்கலில் ஒரு சின்ன தடை வந்துச்சு. அந்த தடையை வந்து ஹைகோர்ட் மூலிமா உயர்நீதிமன்றம் மூலிமா அந்த தடையை நம்ம உடச்சி அறிஞ்சிருக்கோம். ஸோ அதிலே நமக்கு இன்னும் இதோட பெரிய ரிசல்ட் நமக்கு அதில் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சென்டர் அப்படிங்கிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம நிற்கணும். என்னோட பாலிசியும் அதுதான். என் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாவது ஏதாவது ப்ராப்ளத்தில் அந்த ஒரு தடையை சந்திச்சாங்க அப்படின்னா அந்த தடையை நம்ம அந்த தடையை உடைக்கிறது தான் இந்த சாய் விநாயக அகாடமியோட மெயின் வேலையும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும், எந்த இடத்துல எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க கட்டுக்கோப்பை கரெக்டாக போய் அவங்களோட லட்சியத்தை கண்டிப்பாக அடையணும். ஸோ இந்த 12ஆம் தேதியிலேருந்து மெடிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. நல்லபடியாக மெடிக்கல் நம்ம முடிப்போம். அதுக்கடுத்து இன்றைக்கி போலீஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதையும் நம்ம கண்டிப்பாக சிறப்பாக முடிப்போம். அதுக்கப்புறமா வரக்கூடிய இன்னும் ஒரு 10-15 டேஸ்க்குள்ளே
எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025-26க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதுக்கான கிளாஸ் நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே 6வது வாரம் இது ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நாளையிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கங்கே 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் 27 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு தடைனா அதை முன்னாடி நாங்கள் அந்த தடையை உடைச்சி உங்களுக்கான உங்கள் லட்சியத்தை அடையிறதுக்கான அந்த முழு முயற்சிக்கும் நாங்கள் 100% ஒத்துழைப்பு கொடுத்து அதை முடிச்சு வைப்போம். கண்டிப்பாக வாங்க, வெற்றியோடு போங்க. ஜெய் ஹிந்த்.